புடவை கட்டிட்டு திருட வந்தவங்க மாதிரி இருக்காங்க. அம்மா டிவி பாத்தியா? நல்லா இருக்குல்ல? ஏய் நீ சொன்னது 100% கரெக்ட். எஸ் போ போ போ. எல்லாம் வாங்கிருக்கான் என் பையன். திருட்டு கும்பல் பிடிச்சு வச்சிருக்கோம். அப்பா ஓப்ஸ் ஈக்ஸ். என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு நெஞ்சு வலிக்குதுடி. ராகினி நீ போய் ராக்ஸ கூட்டிட்டு வா. நாங்க டாக்டருக்கு ஃபோன் பண்றோம். உட்காருங்க. நேக்கு டாக்டர் எல்லாம் வேண்டாண்டி மேகி. நேக்கு வழக்கமா வர நெஞ்சு வலி தாண்டி. என் பேக்ல ஒரு மாத்திரை இருக்கு. அதை எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ராக்ஸ் வந்த உடனே நம்ம டாக்டர் கிட்ட போலாம். சரி மாத்திரை முதல்ல சாப்பிடுங்க. குடு. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna hey friendship தான் ஒரு பூக்கூடை. கோச்சுக்காத மேகி, நான் என்ன வாக்கு பண்றது? நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பேங்க்குக்கு போய் காசு எடுத்துடலாம் தான் நேக்கும் தோன்றது. ஆனா பேங்க்குக்கு போய் சீட்ல உட்கார்ந்தேன்னா கடமை என் கண்ணை மறைச்சிருது மேகி. ராக்ஸ் உனக்கு என்னோட கஷ்டம் முக்கியமா இல்ல உன்னோட கடமை முக்கியமா? இப்ப எது முக்கியமோ இல்லையோ பேங்க் நஷ்டமாகாம இருக்கலாம், அதாக்கு முக்கியம். ஏய் நான் பணத்தை திருப்பி தரலன்னு தானே உன் பேங்க்குக்கு நஷ்டம். நான் தான் திருப்பி தரேன்னு சொல்றேன்ல. ஐயோ ரொம்ப யோசிக்காத ராக்ஸ். உனக்கு இருக்கிறதே கொஞ்சோண்டு மூளை. அது எனக்கு பணத்தை எடுத்து கொடுக்கற வரைக்குமாச்சும் இருக்கணும்ல. பணம் எடுத்து கொடுக்கற வரைக்குமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேகி. ஐயோ ராக்ஸ் என்னது இதுயா? ஒரு பொம்பளை நான் எவ்வளவு தைரியமா இருக்க, நீ ஒரு ஆம்பளை, நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? நீ தைரியமா இரு, ஓகே? ஐயோ ஆண்டவா, நீதான் என்ன காப்பாத்தணும். எந்த நேரத்துல அந்த உண்டியில நான் கைய வச்சேனோ இப்படி சுத்தி எல்லா இடத்துலயும் இதுவே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நான் என்ன வாக்கம் பண்ணுவேன்? சென்னையை நோக்கி புயல் மயல் கொண்டிருக்கிறது. சென்னையை நோக்கி புயல் மையம் கொண்டிருக்கிறது. மையம்னா மழை, மயல்னா சாம் மாதிரி ஜொல்சு. எப்படியோ சென்னையில தண்ணி கஷ்டம் தீர்ந்தா சரி. போலீஸ் கமிஷனர் எச்சரிக்கை. நூதிரபுரையில் கொள்ளையடிக்கும் பாண்டிச்சேரி கும்பல் அம்மா மகள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில் தனியாக இருக்கும் ஆண்களை மயக்கி உறவினர்கள் பெயரை ஒன்று விடாமல் சொல்லி நகைகளை கொள்ளையடிக்கும் ஊட்டம். நான் தனியா இருக்கேனே, ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கேன். நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வரோம். ராகவன் இல்லையா? ராகவனா? ஆமா. ராக்ஷா? நீங்க யாரு? நான் ராகவன் அம்மா. உறவு முறையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. நீங்க தான் ராகவனோட அம்மாவா? அப்படின்னா அது உங்க பொண்ணா இருக்கணுமே. அதேதான். அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற? அது அப்படிதான். சரி, ராகவன் இங்க ஆத்துல இல்ல. என்னமா நடிக்கிறாங்க. அம்மா வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து வேஷமா போடுறீங்க வேஷம். நீங்க தான் அர்த்தநாரியா? டான்ஸ் எல்லாம் ஆடுவேலாமே. ஓ, நம்மள பத்தி கூட இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. பெரிய ஆளுதான். ஏய் ராகினி, நடராஜர் சிலை பாருடி, ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. கொல்லக்காரங்க 2 பேரும் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. இனிமே ஜாகிரதையா இருக்க வேண்டியதா. ஐடியா, போங்கோ மேகிய கூப்பிட வேண்டியதா. மம்மி, சிஸ்டர், கொஞ்சம் இப்படி உட்காருங்க. 5 minutes. I will be back. சரிப்பா. Go.
வாங்கியிருக்காண்டி ராகவன். ஆமாமா. ஹை பாலு. மேகி போங்க, பாத்தியா எப்படி இருக்காங்கன்னு? ஆமாமா கரெக்டியா, புடவை கட்டிட்டு திருட வந்தவங்க மாதிரி இருக்காங்க. அம்மா டிவி பாத்தியா? நல்லா இருக்குல்ல? ஏய் நீ சொன்னது 100% கரெக்ட். எஸ் எஸ், போ போ போ. எல்லாம் வாங்கியிருக்கான் என் பையன். அம்மா சூப்பரா இருக்குல்ல? ஆமாமா. வாங்கியிருக்கான். மேகி போங்க, திஸ் இஸ் மம்மி, ராக்ஸ் மம்மி. ஓ ராகவனோட அம்மாவா? ஆ. என்ன நிக்க வச்சு பேசுற? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. நீ ராகவன் அம்மான்னு சொன்னியே, என்ன ஆதாரம்? என்னது ஆதாரமா கேக்குற? 10 மாசம் சுமந்து சுகங்கெட்டு முக்கி பெத்தனாக்கும். ஆதாரமா கேக்குற? நீ யாரடி? இந்த சீன் வேலையெல்லாம் இங்க வேண்டாம். அது தனியா இருக்கும்போது அவன மயக்கி வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போலாம் தானே வந்தீங்க? ஹலோ, யார பார்த்து என்ன கேக்குறீங்க? இவங்க என்னோட அம்மா, ராகவன் என்னோட பிரதர். அததான் நானும் கேக்குறேன், உண்மையா பொய்யான்னு சொல்லு. ஹலோ, நீங்க எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. எங்க அண்ணன் வரட்டும், உங்க எல்லாரும் என்ன ஏய், பண்றேன்னு ச்சே, பாருங்க. வாய் மூடு. நீங்க 2 பேரும் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கொள்ளக்கார கும்பல் தானே, நல்லா வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஏய், நாங்க யார் தெரியுமா உங்களுக்கு? ஷெர்லாக் ஹோம்ஸ், ஃபேமஸ் ஃபைட், ஜேம்ஸ் பாண்ட், 007 மாதிரி சேர்ந்த கலவரம். என்னோட ஆதரவு பாத்தியா? மகளிரோட ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்கும். நீ ஆம்பளை இல்லாத வீட்ல வேணா ஏமாத்தலாம், ஆனா இந்த அர்த்தம் இருக்கிற வீட்ல ஏமாத்தவே முடியாது. கழிச்சடைங்களா? யார பார்த்து கொள்ளையடிக்கிற கும்பல்னு சொல்றீங்க? உங்களை எல்லாம் பார்த்தாதான் கொள்ளையடிக்கிற கும்பலாட்டும் தெரியுது. ஓய் ஓய், கொள்ளடிக்கிறத பத்தி நீ பேசாத. உன்ன ரிலாக்ஸ். இந்த வீரப்பன் நியூஸ்க்கு அப்புறம் நாம இவங்களை பிடிச்சிருக்கோம் பாரு. இத பெரிய பெரிய சென்சேஷனல் நியூஸ் ஆக போகுது பாரு. நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வரப்போகுது. என்ன தெரியுமா? போலீஸ்க்கு டிமிக்கி கொடுத்த பாண்டிச்சேரி கொள்ளைக்காரங்க கும்பலை துணிச்சலுடன் பிடித்தார் நாட்டிய சிந்தாமணி அர்த்தநாரி அவர்கள். ஏய் ராக்ஸாம், இங்க பாரு இங்க பாரு. ஏய் திருட்டு கும்பல் பிடிச்சு வச்சிருக்கோம். oops அது எங்க அம்மாடா? அம்மா, நோக்கு எப்படி இந்த கதி? பாருடா, இவாள்லாம் சேர்ந்து கட்டி போட்டுட்டா எங்கள. தாயே, உன்னை யார் இப்படி கட்டி போட்டது? உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கியவனை என் தாய் தடுத்தாலும் நான் விடேன். ஏண்டா லூசு, உங்க அம்மா ஏற்கனவே கட்டி போட்டிருக்காங்க. இந்த சமயத்துல அவுக்காம அதை விட்டுட்டு தாய் தடுத்தாலும் விடேன்னு சொல்லிட்டு ஐயோ, டைலாக பேசுனுக்குற. தாய் தடுக்கலடா. ஏண்டா ராகவா, யாரா இந்த பிசாசுங்களா? ஓ, அதெல்லாம் பக்கத்து பிளாட்ல இருக்கிற பிசாஸ் தான். சொல்லேன்டா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். பாவம் எதுவும் தெரியாதனமா பண்ணிட்டாங்க. உன்னை ஆசாசியா பார்க்க வந்ததுக்கு நேக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்ன வேணுமா? அட போடா, இவன் ஒருத்தன் பிரயாணம் பண்ணிட்டு வந்தேன்ல, கை கால்லாம் வலிக்கிறது எனக்கு. கவலைப்படாதீங்க, வாங்க உங்களை தூக்கி சுடு தண்ணியில போடுறேன். சாரி, வாங்க சுடு தண்ணி வச்சு கொடுக்குறேன். மாகி, போங்கோ. மாகி, போங்கோ. ஏய் ராக்ஸ், அப்படி முறைக்காத. சாரி, எல்லாம் அந்த அர்த்தவால வந்ததுதான். அவன் தான் ஏதோ நியூஸ் பேப்பர் காமிச்சு கொள்ளக்கார கும்பல் அப்படி இப்படின்னு சொல்ல பாண்டிச்சேரின்னு நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ராக்ஸ், நான் உங்க அம்மாவை தங்கச்சியை பார்த்த உடனே யோசிச்சேன். நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலியா இருக்காங்களே, அவங்க எப்படி கொள்ளக்காரங்களா இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். யோசி பாப்பியே, பின்ன இருக்காதா? எங்க அம்மா யார் தெரியுமா? யாரு? எத்தனை படிச்சிருக்கா தெரியுமா? அந்த காலத்திலேயே எல்கேஜி வரைக்கும் படிச்சவளாக்க எங்க அம்மா. ஆனா நேக்கு ஒரு சந்தேகம். எங்க அம்மாவை எங்க அப்பாவாலே கட்டி போட முடியலை. நீங்க 2 பேரும் எப்படியாக்கு கட்டி போட்டீங்க? ராக்ஸ் கண்ணா, சாரிடா, ப்ளீஸ். நீ எதுக்கு இவன் கிட்ட சாரி சொல்ற? நம்ம ராக்ஸ் தானே, அவனுக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ண அதெல்லாம் கிடையாதுல்ல. எதுவுமே இல்ல. ஆமா, அதெல்லாம் தான் இல்லையே. நான் இப்ப வந்ததே உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கதான். சொன்ன பாத்தியா? எங்க அம்மாவும் ராகினியும் ஊர்ல இருந்து வந்திருக்கா இல்லையா, அதனால ஒரு 2 நாள் இங்க தங்கிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன்னா. சரி, கை கட்டு. ஹெட் டவுன். அப்ப நீ சண்டை போட வரல. இல்லையே, பர்மிஷன் கேட்க தானே வந்தேன். ஃபாலோ மீ. உங்க அம்மா எங்க வீட்ல தங்குறது யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.
முதல் சந்திப்பே பயங்கர சொதப்பல் ஆயிடுச்சு. அதனால ஒருவேளை பழிக்கு பழி வாங்குற மாதிரி தூங்கும்போது எங்க தலையில கழு தூக்கி போட்டாங்கன்னா பாவம் மேகி. இவளுக்கு ஒரு சின்ன தலை, அதுக்குள்ள சின்ன மூளை இல்ல மேகி? ஐயோ போங்கோ, நோக்கு அவ்வளவு பயமா இருந்ததுன்னா அங்க பாய்ஸ் பிளாட்ல போய் எங்க அம்மாவி ராகினி கட்டி போட்டியே அந்த மாதிரி இங்கேயும் கட்டி போட்டு தூங்கோல. எங்க பிளாட்ல இடம் இல்லைன்னு உங்ககிட்ட வந்து இப்படி கெஞ்சிட்டு இருக்கேன். ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோல. ஐ ஐயோ ராக்ஸ் கண்ணா, ஆக்சுவலா உங்க அம்மா இங்க தங்குறதுல எங்களுக்கு அப்ஜெக்ஷனே இல்ல. ஐ உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கா, அதனால என்ன பண்ணலாம்? ஏய், அன்னைக்கு நீ 5 லட்சம் தரேன்னு சொன்னேல எனக்கு, அத நீதா நாங்க ஓகே சொல்லிட்டோம். போங்கோ போங்கோ, இதென்னமோ சொல்லுவாளே என்னது இது? சொல்றேன்டா, செக் அண்ட் மேட். ஐயோ என்ன இளவோ கொடுமடா இது. எங்க அம்மாவை கொள்ளக்காரின்னு சொல்லிட்டு நீதான் இப்போ கொடுமைக்காரி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஏய். ஐயோ ஓவரா பேசாத, இல்ல நான் உன் குழந்தை நெரிச்சு கொன்னுடுவேன். சரி சரி, இப்போ உனக்கு ரூம் வேணுமா வேணாமா அத டிசைட் பண்ணு ஃபர்ஸ்ட். வேணுமே. வேணும்ல ராக்ஸ், உனக்கு இப்ப காரியம் ஆகணும். அந்த 5 லட்சம் அப்புறம் பாத்துக்கோ, இப்ப ஒத்துக்கோ. சரி பார்க்கலாம். நான் எப்படியோ அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ அம்மாவையும் ராகினியும் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அட்லீஸ்ட் உங்க கூட தங்க வச்சுக்கோளேன் ப்ளீஸ். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ். கிளம்பு கிளம்பு ராக்ஸ் கண்ணா. டூ பேட். ஏதோ என்னால முடிஞ்சது. ஹலோ ஹலோ, நான் மேகி பேசுறேன். ஐயோ மேகி பேசுறாளே, இப்போ நான் என்ன வாக்கு பண்றது? குரலை மாத்தி பேசிடலாமா? ஹலோ யாருங்க அம்மனி உங்களுக்கு வேணும்? ஹலோ, நான் மேகி பேசுறேன். ஆமாங்க அம்மனி, உங்க பேர் மேகி தான், நீங்க தான் பேசுறீங்க. ஆனா உங்களுக்கு யாருங்க அம்மனி வேணும்? மடையா, ராக்ஸ் ராகவன் கிட்ட பேசணும். யாருது? ரோக்ஸா? இல்லப்பா, ராக்ஸ் ராகவன் கிட்ட பேசணும். ராக்ஸ் ராகவன் இங்க யார் மில்லியா அம்மனி? ஏய் ராக்ஸ், விளையாடாத என்கிட்ட சரியா? நீ குரலை மாத்தி பேசினா எனக்கு தெரியாது நினைச்சியா? நான் ஒன்னும் குரலை மாத்தி பேசலாம்னி. சைல்ட்ஹுட்ல அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டதுல இருந்து இப்போ உங்ககிட்ட அலோ சொன்னது வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு குரல் தான், எல்லாமே சேம் தான் அம்மனி. அப்படியா? ஒரு நிமிஷம் ராகவா. ராகவா, நான் அம்மா பேசுறேன்டா. ஐயோ போனா அம்மாட்ட கொடுத்துட்டாளே, இப்போ நான் பேசலன்னா அம்மா வேற கொச்சுப்பாளே. இப்போ என்ன பண்றது? சரி பேசி வைப்போம். அம்மா சொல்லுமா. ஆமா ராகவா, இந்த பொண்ணுங்களோட என்னால தங்கவே முடியல, ரொம்ப இம்சை பண்றா. அதனால ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ரூம் எடுத்தினா நாங்க அதுல ஒரு ஓரமா தங்கிக்கிறோம்டா. ஏமா எதுக்குமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு ஒரு ஓரமா போய் தங்கிக்கலாம்? சரி, அப்ப ஃபுல்லாவே தங்கிக்கிறேன். ஐயோ அம்மா, நம்ம ரேஞ்சுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்க முடியாது. என்னோட 1 மாச சம்பளம் அங்க ஒரு நாள் வாடகை ஆக்கும். பரவாயில்லடா ராகவா, அங்கதான் ஸ்விம்மிங் பூல் இருக்காமே, அதனால நாங்க நிம்மதியா குளிக்கலாமோனோ. சோ ஸ்விம்மிங் பூல்ங்கிறது நீந்தறதுக்கு தாமா, குளிக்கிறதுக்கு இல்லை. உன்னை இந்த மேகி டீம் போங்கோ டீம் ஒரு நாள் விட்டது ரொம்ப தப்பா போச்சு. உன்கிட்ட எதையோ பேசி உன்னை ரொம்ப தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கா. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேகி உன்கிட்ட பேசினாலோ, அப்போ நீ எதுக்கு குரலை மாத்தி பேசினாய்? அம்மா அது நேக்கும் மேகிக்குள்ள ஒரு டீலிங், அதை விடுங்களேன். என்னடா டீலிங்கு? அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, அதுவும் குறிப்பா ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. சரி மேகியும் போங்கவும் அதிகமா பேசுவாளே தவிர ரொம்ப இழிச்சவாய். நீ தேவையில்லாம இப்ப இந்த பிளாட்ல தங்காம வெளியிலலாம் போய் தங்கினேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு வேற காசை தண்டமாயிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க தங்கினா ஃப்ரீயோனோ. அது மட்டும் இல்லம்மா, ராகினி இருக்கானோ, வெளியிலலாம் நீ போய் தங்கினேன்னா அவளுக்கு பேச்சு துணைக்க ஆளே இருக்க மாட்டா. ஆனா இங்க அந்த பிரச்சனையும் நோக்கு கிடையாதே. அதனால நம்ம ஆத்துல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இந்த பிளாட்லயும் நல்லா ஃப்ரீயா இருந்துக்கோமா. அம்மா இன்னொரு விஷயம், நான் இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இது அத்தனையும் ஓ மனசோட வச்சுக்கோ. இதெல்லாம் போய் மேகி டீம் போங்கோடின்னு சொல்லிட்டு இருக்காத. சொன்னா? அதான் சொன்னேனேம்மா, சொன்னா உங்களை வெளியில துரத்திடுவா. சொல்லலனாலும் நான் உங்களை வெளியில அனுப்பத்தாண்டா போறேன். என்னது வாய்ஸ் மாறுறது? வாய்ஸ்
வாய்ஸ் ஒன்னும் மாறல. இதுதான் என்னோட ஒரிஜினல் வாய்ஸ். உங்க அம்மா மாதிரி பேசினது நான் தான். ஐயோ மேகி நீயா? ஏண்டா என்கிட்டயே மிமிக்ரி எல்லாம் காமிக்கிறியா? இப்ப என்னோட மிமிக்ரிய பார்த்தல நீ? ஆமா, நீ என்ன சொன்ன? நானும் போங்கவும் இழிச்ச வாங்களா? ஐயோ மேகி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரலை. தமிழ்ல சொன்னதுனால நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டாய். இங்கிலீஷ்ல ஸ்மைலிங் ஃபேஸ் நாக்கும் சொல்ல வந்தேன். ஏய், இந்த நக்கலெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி, அடுத்ததா என்ன சொன்ன? வாடகை ஃப்ரீயா? வாடகை ஃப்ரீன்னதும் அந்த அர்த்தத்துல இல்லை, பணம் வந்தோன்னு தந்துடலாங்கிற அர்த்தத்திலேயாக்கும் சொன்னேன். சரி, அதெல்லாம் விடு. மேட்ருக்கு வா. பணம் எப்ப வரும்? சம்பளம் வந்தோன்னு வந்துடும். நான் சம்பள பணத்தை கேட்கல. நான் கேட்ட 5 லட்சம். ஷோ, அது அந்த கொப்பரஞ்சட்டியோட கையெழுத்த பார்த்தோன்னே வந்துருமே. எப்ப பாப்ப? ஐயோ, அதைத்தான் இப்ப மேல பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஈவினிங் வரும்போது ரிசல்ட் நல்லதா இருக்கணும். இல்ல உன் அவ்வளவுதான். வா. என்கிட்டயே விளையாட்டு காமிக்கிறியா? வா மகனே, வா, பாத்துக்கிறேன். கொப்பரஞ்சட்டியோட கையெழுத்து ஒரு இடமும் புரியலை. இதுல என்னத்தை கண்டுபிடிக்கிறது? ஓ ஏ பூ என்ன ஊவா? எங்களை நம்ம புதுசா பாக்குற மாதிரி. புதுசோ பழசோ, இப்பெல்லாம் யாரை பார்த்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு போங்கோ. ஒன்றும் இல்லை, ஒரு கான்ஸ்டபிள் ரோட்ல பார்த்தா கூட எங்க என்ன அரெஸ்ட் பண்ணி போயிடுவான்னு தான் பயமா இருக்கு. பாங்கோ, எனக்கு ஒரு ஐடியா. இருது பிளான கேன்சல் பண்ண போறியா? நோ, இப்போ யாரோ Dress டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா இது வரைக்கும் யாருமே ஜெயில் கைதிகளுக்கு மட்டும் Dress டிசைன் பண்ணதே இல்ல. அதனால நம்ம ராக்ஸ மாடலா நிக்க வச்சுட்டு அப்படியே ஒரு Dress டிசைன் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? சூப்பர் மேகி. நம்ம ராக்ஸ் வந்து அவனோட ஜெயில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் மாடல்னு பீத்திக்கலாம்ல. ஐயோ போங்கோ, அப்ப நான் உள்ள போறதா கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம் பண்ணல செல்லம். ஒருவேளை நீ ஜெயிலுக்கு போனா அங்கேயும் நீ நம்பர் 1 இருக்கணும்ல, அதுக்கு தான்டா சொன்னேன். சரி சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. ராக்ஸ், இப்ப நீ சொல்லு, உன்னோட பிளான் எந்த லெவல்ல நிக்குது? கொப்பரஞ்செட்டியாரோட கையெழுத்தோட நிக்கிறது. அவரோட கையெழுத்து எந்த லாங்குவேஜ்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்படியே மண்டையை பிச்சிட்டு வந்துடும் போல இருக்கு. நீ கண்டுபிடிச்சே இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன், அது தங்கிலீஷ். தங்கிலீஷா? ஆமாமா, தமிழ்ல பாதி இங்கிலீஷ் பாதி. தமிழ்ல பாதி கையெழுத்தையும் இங்கிலீஷ்ல மீதி கையெழுத்தியாகவும் அவன் போட்டு வச்சிருக்கான். இது மட்டும் இல்ல, கையெழுத்து எல்லாத்துக்கும் மேல செலந்தி வளபின்ற மாதிரி ஒரு டிசைனையும் போட்டு வச்சிருக்கான் அவன். ஏய், வலனா? வலனா வெப். யூ மீன் வெப்சைட்? வலனா செலந்தி வல. கபாப் கபாப். இந்த ஃபேஷன் டிசைனர் மாதிரி ஏதோ சிக்னேச்சர் டிசைனர் போல இருக்கு. சரி, நீ எப்ப சைன் பண்ண போற? ஐயோ மேகி, எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்கோல. ஹாய், 2-3 நாள்? யூ மீன் 5 days? ஐயோ, நான் ஒரு குத்து மதிப்பாவுக்கும் சொன்னேன். குத்து மதிப்புனா என்ன? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு? நீங்க என்ன பார்த்திபன் படம் ரொம்ப பாப்பேலா? ஒரு 4 நாள் டைம் கொடுங்கோல, காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்துடுறேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துடுறியா? ஹலோ, இந்த மாதிரி டயலாக்லாம் கொலை பண்ண போறவங்க தான் பேசுவாங்க. ரைட். நீ என்ன தெரியுமா சொல்லணும்? பிளான் என்ன சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லணும். ஐயோ, ஏதோ ஒரு இழவு பண்ணி தொலைறனே. ச்சே. வாவ், இந்த மாதிரி ஒரு தீபாவளி என்னோட லைஃப் டைம்லயே நான் பார்த்ததில்ல. we really enjoyed இல்ல மேகி? டெஃபினெட்லி போங்கோ. ஆக்சுவலா நாம இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ, இது வரைக்கும் நீங்க தீபாவளியே பார்த்தது இல்லையா? கேன தீபாவளியே பார்த்ததில்ல நான் சொன்னேன். இந்த மாதிரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணதில்லன்னு சொன்னேன். ஓ, இப்ப தனித்தனியா கொண்டாடுறீங்க. அடுத்த வருஷமாவது தலை தீபாவளியா கொண்டாடுங்கோ. தலை தீபாவளியா? தலைக்கெல்லாம் தீபாவளி எப்படிமா? உன் தலை மேல ஒரு வெடியை வச்சு அதை வெடிப்பாங்க, அதான் தலை தீபாவளி. மேகி, தலை தீபாவளின்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே வர தீபாவளி தான் தலை தீபாவளி. சி, அப்படி ஒரு தீபாவளி எனக்கு வேண்டாம். வேணா நீயும் மேகி வச்சுக்கோங்க. கல்யாணமா? ஐயோ, எனக்கு வேணாம்பா. ஏய் ராகினி, என்னடி சொல்றாய்?
என் தலையில குண்ட தூக்கி போடுறியா? எனக்கு நெஞ்சு வலிக்கிறதுடி. ராகினி, நீ போய் ராக்ஸ கூட்டிட்டு வா. நாங்க டாக்டருக்கு ஃபோன் பண்றோம். உட்காருங்க உட்காருங்க. நேக்கு டாக்டர் எல்லாம் வேண்டாண்டி மேகி. நேக்கு வழக்கமா வர நெஞ்சு வலி தாண்டி. என் பேக்ல ஒரு மாத்திரை இருக்கு, அதை எடுத்துட்டு வா. நான் போ. எடுத்துட்டு வரேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ராக்ஸ் வந்த உடனே நம்ம டாக்டர் கிட்ட போலாம். சரி சரி, மாத்திரை முதல்ல சாப்பிடுங்க. குடு. இந்தாங்க இந்தாங்க. கவலையே படாதீங்கம்மா. எவ்வளவோ நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க சென்னையில. யாராவது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் குணப்படுத்திக்கலாம். ஐயோ அம்மா, என்னமா ஆச்சு? என்னவாக்கா ஆச்சு? ஏய், நெஞ்சு வலி வந்துருச்சாண்டா. ஐயோ, திரும்ப அந்த இடம் வந்துடுதா? ஏய், ரொம்ப நாளா இருக்கும் போல இருக்கு ராக்ஸ். அச்சோ அம்மா, நீ முதல்ல புறப்படுமா. எங்கடா? டாக்டர் வீட்டுக்கு தாம்மா. உன்னால முடியலன்னா சொல்லு, நானே போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். நீ டாக்டர் அழிச்சுட்டு வரதுக்கு பதிலா ஒரு நல்ல மேரேஜ் புரோக்கர் அழிச்சுட்டு வாடா. நேக்கு எல்லாம் சரியா போயிடும். நெஞ்சு வலிக்கும் மேரேஜ் புரோக்கருக்கும் என்ன கனெக்ஷன்? ஐ திங்க் ஒருவேளை அவங்க ஊர்ல வந்து மேரேஜ் புரோக்கர் தான் டாக்டர் போல இருக்கு. அது ரெடி மேகி. நேக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தோ இந்த ராகினி பொண்ணுதான். நானா? நான் என்னம்மா பண்றேன்? வீட்டு வேலையெல்லாம் நான் தானே பாக்குறேன். உனக்கு கை வலிக்குமேனு என்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டுல நான் தான் கையெழுத்து போடுறேன். நான் பிரச்சனைன்னு சொன்னது அது இல்ல. தோ இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேனா நேக்கு இருக்கிற எல்லா கவலையும் பறந்து போயிடும். அதத்தான் சொன்னேன். கவலையே படாதீங்கம்மா. கண்டிப்பா இங்க இருந்து நீங்க ஊருக்கு போகும்போது மாப்பிள்ளையோட தான் போறீங்க. மாப்பிள்ளை என்ன போமரே நாய்க்குட்டியா? 2 விலைக்கு வாங்கிட்டு வரதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். மறுபடியும் நெஞ்சு வலிக்குது. ஐயோ, மறுபடியும் நெஞ்சு வலிக்குதா? ஏய் ராக்ஸ், ஏன்டா எப்ப பார்த்தாலும் பஞ்சு பாட்டே பாடிட்டு இருக்க? அதுக்கு என்ன அப்படி பெருசா செலவு வச்சிர போகுது? இத பாரு ராக்ஸ், நான் தான் உன்னை ஏற்கனவே பேங்க்ல இருந்து 5 லட்சம் எடுக்க சொல்லிருக்கல. இப்போ அதோட சேர்த்து இன்னும் 10 லட்சம் எடுத்துரு. ஆல் தி ப்ராப்ளம் சால்வ்ட். என்னது? இன்னொரு 10 லட்சமா? எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்கே.